இது வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்குற கமெண்ட் செக்ஷன்ல கேட்குற ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு ஒரு பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்எஸ்சி படிக்கிறனால என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு, இல்லை எம்பிஏ படிக்கிறனால என்ன மாதிரி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கு, நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம், இப்போ எம்பிஏ படிச்சோம் அப்படின்னா என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கும், இல்லை எம்சிஏ படிச்சோம் அப்படின்னா எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்எஸ்சி படிக்கலாமா எம்பிஏ படிக்கலாமா இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான கெரியர் டிமாண்ட் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா. அது பார்த்தா எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படிம்பாங்க, எம்பிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எம்எஸ்சி பொறுத்தவரை பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல சயின்ஸ் ரெலவெண்டான டாபிக் பிளஸ் டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. இதுவே எம்பிஏ அப்படின்னு இந்த கோர்ஸ் வந்து ஒரு பிசினஸ் ரெலவெண்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு. முக்கியமா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்றது, சப்போஸ் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்லயோ ஒரு கம்பெனிலயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனில ஏதாவது வந்து இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் எம்பிஏ அப்படிம்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. எம்பிஏல வந்து பார்த்தா முக்கியமா ஒரு பிசினஸ் ரன் பண்ணோம் இல்ல ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஒரு போஸ்டிங் வேணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அது மட்டும் இல்லாம டீம் லீடிங் ஸ்கில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்பிஏ கோர்ஸ் பொறுத்தவரை பார்த்தா தியரிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சி அப்படின்னு எடுத்தா டெக்னாலஜி ரிசர்ச் சயின்ஸ் இந்த மாதிரியான டாபிக் நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அது ரிலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஸோ பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஆப்ஷன் அப்படின்னு இருந்தா எம்எஸ்சி படிக்கலாம், எம்சிஏ படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், பிஎட் படிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நிறைய பேர் டைரக்டா எம்ஏ எம்டெக் பிஎஸ்சி முடிச்சுட்டு படிக்கலாமா அந்த மாதிரி கூட கேட்கறாங்க. நீங்க டைரக்டா படிக்க முடியாது. உடனே எம்எஸ்சியோ இல்ல எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்ஏ எம்டெக் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிஎஸ்சி முடிச்சவங்க டைரக்டா எம்ஏ எம்டெக் வந்து படிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ டாபிக்ல வந்து அப்படின்னா எம்எஸ்சி பெஸ்டா எம்பிஏ பெஸ்டா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. பட் எப்பயுமே எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்சிஏக்கு நிறைய ஜாப் அதாவது நிறைய ஏரியால கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இப்போ எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா பிஎட் வந்து கம்பல்சரியா கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ எம்எஸ்சி பிளஸ் பிஎட்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு வந்து டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து கனெக்ட் பண்ற எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இதுக்கான எலிஜிபிள் வந்து பார்த்தா ஒரு எம்எஸ்சி பிஎட் முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எம்எஸ்சி இல்ல ஒரு பிஜி பிளஸ் பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஒரு 40,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டீச்சிங் போகணும் ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா எம்எஸ்சி பெஸ்ட். எம்பிஏ விட வந்து பார்த்தா எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னா வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு. எம்பிஏ முடிச்சுட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எம்பிஏ விட எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்